சபரிமலையை சுற்றி 18 மலைகள் இருக்குது. இந்த 18 மலைகளுக்கும் 18 தேவதைகள் உண்டு. அந்த 18 தேவதைகளும் இந்த 18 படிகளுக்கு காவலராக இருக்காங்க. அவர்களுக்கு விசேஷமாக நடக்கக்கூடிய பூஜை தான் அந்த படி பூஜை. ஆனால் இந்த 18 படிகளுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த 18 விஷயங்களையும் கடந்து எவன் இருக்கிறானோ அவன் அங்கே மேலே அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு பொருள். சபரிமலைக்கு நம்ம போகும்போது இந்த தத்துவங்களெல்லாம் உணர்ந்து நம்ம சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளணும். 18 படி ஏறும்போது 18 படிகளுக்கு 2 பக்கமும் வெளியே கடுத்த சுவாமியும் கருப்ப சுவாமியும் இருந்து பக்தர்களை வழிநடத்துகிறார்கள். அதனால தான் வீட்டில் நம்ம கிளம்பும்போது இருமுடி கட்டி கிளம்பும் போதே ஒரு தேங்காயை உடைக்கணும். அந்த தேங்காயை உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பகவானுடைய பரிவார கணங்கள் எவன் மலைக்கு கிளம்புகிறானோ அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் பெரிய பாதையில் புறப்படும் போது எருமேலியில் தேங்காய் உடைக்கிறோம். அப்போ பூதகணங்கள் எல்லாம் பெரிய பாதைக்குள்ளே இவர்களுக்கு அனுமதி கொடுக்குறார்கள். அங்கிருந்து கிளம்பி பெரிய பாதையில் ஒரு சன்னிதானமாக தரிசனம் பண்ணி 18ஆம் படி ஏறும்போது அதே கருப்ப சுவாமிக்கு தேங்காயை உடைத்து 18ஆம் படி ஏறுவதற்கு அவருடைய அனுமதியை பெற்று மேலே ஏற ஆரம்பிக்கிறோம்.